Welcome to Skill Cell Education. Today's video is if function and how to use and condition or condition in if function. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸலில் ஒரு சாம்பிள் மார்க் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாம்பிள் மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் கண்டிஷன், இஃப் ஃபார்முலாவை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இஃப் ஃபார்முலா மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது, இஃபோட அண்ட் அப்படிங்கிற கண்டிஷனை எப்படி ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த இஃபோட ஆர் அப்படிங்கிற கண்டிஷனை எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த மார்க் லிஸ்ட்டில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஆவரேஜ் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 மார்க்ஸோட ஆவரேஜ் இங்கே வந்திருக்கு, இந்த காலமில் இருக்குது. இப்போ இந்த காலமை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிமார்க்ஸை நோட் பண்ண போகிறோம். இப்போ ஆவரேஜ் வந்து 70 அதுக்கு அபோவாக இருந்ததுன்னா குட் அப்படின்னு வரணும். இப்போ 84 இருக்கு இல்லையா, இப்போ இங்கே குட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணலாம். சாரி இருங்க, குட். ரெண்டாவது செல்லில் பாருங்கள் 67 இருக்குது. இப்போ இங்கே குட் இல்லை, இங்கே நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வரணும் ரிமார்க்ஸில். அப்போ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே 80, அப்போ இங்கே என்ன வரணும், குட் வரணும். இங்கே 60 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீட் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம எப்படி இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு எங்கே ரிசல்ட் தேவை, ரிமார்க்ஸில் ரிசல்ட் தேவை. அப்போ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஈக்குவல் டு, நம்ம ஃபார்முலா எப்போவுமே போடுறதுனால ஈக்குவல் டு போடணும், இதுதான் ரூல். இப்போ ஈக்குவல் டு போட்டு இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை டைப் பண்ணுறேன். இஃப், இப்போ நமக்கு இஃப்னு போட்டோன்னே நமக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த ஃபார்முலாவோட சின்டாக்ஸ் நமக்கு இங்கே வந்திருக்கு. இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியாச்சு, லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போது இந்த இடத்துல லாஜிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். என்ன நமக்கு தேவை, இப்படி இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், இந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த லாஜிக் ட்ரூவாக இருந்தால் என்ன ரிசல்ட்டை அது கொடுக்கணுமோ அந்த வேல்யூ ஆஃப் ட்ரூ அந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுக்கணும். இப்போ 3 ஆர்குமெண்ட் இருக்குது, லாஜிக்கல் டெக்ஸ்ட், வேல்யூ இஃப் ட்ரூ, வேல்யூ இஃப் ஃபால்ஸ். இப்போ 3 ஆர்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லாஜிக், நம்ம எதை கொடுக்கணுமோ அதை லாஜிக்கில் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லை ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இதில் கோட் பண்ண போகிறோம். இப்போ லாஜிக் போயிடலாம். ஆவரேஜ், இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. G4 வந்து 70 அபோவ் இருந்தால், அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 இருந்தால், இப்போ நம்ம இப்போ இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டை எழுதி முடிச்சிட்டோம். அப்போ நம்ம கமா போடுறோம். அப்போ தான் அடுத்த வேல்யூ ஆஃப் ட்ரூ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போக முடியும். இந்த ஆர்குமெண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கமா போடும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் கமா போட்டதுக்கப்புறம் ட்ரூ, நமக்கு என்ன ரிசல்ட் வரணும், 70க்கு மேலே அந்த பையன் எடுத்திருக்கான், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரூ, என்ன ட்ரூ வரணும், நமக்கு 70 அப்போ இருந்தால் குட் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு காட்டணும். அப்போ GOOD குட் நான் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, நான் அதை என்னென்னு சொல்கிறேன். இப்போ எப்போவுமே அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ குட்டுன்னு கொடுத்துருமா, அடுத்தது இப்போ குட்டுன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ், இப்போ குட் இல்லை அப்படிங்கிற போது 70க்கு மேலே இருந்தால் குட், 70க்கு கீழே இருந்தால் என்ன வரணும், அதுதான் ஃபால்ஸ். அப்போ அந்த ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டில் நம்ம நீட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஓப்பன் பண்ண, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு, என்டர் கொடுத்துட்டேன். பாருங்களேன், ஒரு எரர் காட்டுது. இப்போ என்ன பண்ணணும், இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அப்போ என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லாஜிக்கல் ஆர்குமெண்ட் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ ட்ரூ வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டு ஃபார்மட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் கொடுத்தாலே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும், அதுதான் சின்டாக்ஸ் ரூல். இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே குட் கொடுத்துட்டேன். இப்போ நீட் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ என்டர் கொடுங்க, குட் வந்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை என்டையர் ரோ, நம்ம என்டையர் காலம் இது வரைக்கும், நம்ம 10th காலம் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஆட்டோ ஃபில்
பண்ணி ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்அப் ஆயிடுச்சு. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் 70க்கு பிலோவாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு பாருங்களேன். 67க்கு நீட் இம்ப்ரூவ்மெண்ட், 60, 54 இது மாதிரி வந்திருக்கு. இப்போ மாற்றி பார்க்குமா? இப்போ சேராவுக்கு மாற்றி பார்க்கலாம். 92க்கு பதிலாக ஒரு 45 வாங்கியிருக்காங்க. இப்போ 73 வந்துருச்சு. இப்போ 45. இப்போ இதில் மேக்ஸில் ஒரு 57 எடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 70க்கு கீழே போச்சு. அதனால நமக்கு நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா, இஃப் ஃபார்முலாவில் அண்ட் கண்டிஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு டேபிள் இருக்கலாம். அதே ஸ்டூடெண்ட்ஸை இங்கே வச்சுருக்கேன். சயின்ஸ் இப்போ தமிழ், மேக்ஸு, இங்கிலீஷு போன இதில் பார்த்தோம் இல்லையா? அங்கே பாருங்கள். இதில் சயின்ஸில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தியரியில் ஒரு மார்க்கும் ப்ராக்டிக்கலில் ஒரு மார்க்கும் எடுத்திருக்காங்க. அதோட டோட்டலை இங்கே போட்டிருக்கேன். இப்போ தியரியில் பாருங்களேன், 75 மார்க்ஸ் மேக்ஸிமம், மினிமம் மார்க் 35 எடுத்திருந்தால் தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இங்கே இருக்குது. 15 ப்ராக்டிக்கலில் 25க்கு 15 எடுத்துருக்கணும், இல்லைன்னா அபோவ் எடுத்துருக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சம் பண்ணும்போது 50, நம்ம மினிமம் மார்க் 50 எடுத்தால் மட்டும்தான் அங்கே பாஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்களேன். இப்போ 50 எடுத்துருக்கலாம். இப்போ இன்னொரு கண்டிஷன் இதில் பாருங்கள். இதில் 35 எடுத்துட்டாங்க. 35 இப்போ இதில் இப்போ இந்த தியரியில் 70 எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஜான் டியூங்கிற ஸ்டூடெண்ட்டு ப்ராக்டிக்கலில் 15க்கு பிலோ, இதில் 14 தான் எடுத்திருக்காங்க. இப்போ 84 மார்க்ஸ். ஆனால் 50யை விட 84 அதிகம்தான். ஆனால் இது பாஸ் கிடையாது. ஏன் பாஸ் கிடையாது? இந்த ரெண்டுலேயுமே தியரியிலையும் மினிமம் மார்க்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிக்கல்லையும் மினிமம் மார்க்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பாஸ் வரணும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி இஃப் ஃபார்முலாவில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையானது ரிசல்ட்டுங்கிற இடத்துல பாஸ் இல்லைன்னா ஃபெயில், இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் தான் இந்த ரெண்டு ரிசல்ட் தான் நமக்கு வரணும். பார்க்கலாம். இந்த இடத்துல ஈக்குவல் டு இஃப் கொடுத்துடலாம். இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணுறது, லாஜிக்கல் டெஸ்ட்னு கேட்குது. ஆனால் நமக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும், இது இல்லைன்னா இது. இந்த ரெண்டுமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆனால் தான் இங்கே பாஸ்ன்னு வரணும். இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குது, லாஜிக் ரெண்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் கொடுத்தோம்னா அண்ட் அப்படின்னா இந்த தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே நமக்கு லாஜிக் வந்து ட்ரூ அப்படிங்கிற போது தான் நமக்கு பாஸுங்கிற ரிசல்ட்டை காட்டணும். இப்போ அண்ட் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டோமா, இப்போ இதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போடுறோம். போட்டுட்டு தியரி இதோட செல்லு பாருங்களேன், D5 வந்து என்னவா இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் மார்க், மினிமம் 35 இருக்கலாம், 35 கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை கொடுத்தாச்சா, இப்போ இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு, கமா கொடுத்துட்டேன். அடுத்தது அண்ட். இப்போ இந்த அண்டுக்கு உண்டான இப்போ இது ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் கொடுத்தாச்சு, அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் E5 என்னவா இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 இல்லைன்னா 15க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பாஸ்ன்னு நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அண்டுக்காக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ண முடியலையா, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ தான் நம்ம லாஜிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த லாஜிக்ஸ் டெஸ்ட்டை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம ட்ரூவுக்கு உண்டான வேல்யூவை கொடுக்க போகிறோம். இந்த கண்டிஷன் ஓகேவா இருந்தால் ட்ரூ பாஸ்ன்னு நமக்கு கிடைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்ட் போடும்போது எப்பயுமே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடணும். இப்போ டபுள் கொட்டேஷன் போட்டுட்டேன். இப்போ பாஸ் கொடுத்தாச்சு. இப்போ ட்ரூ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டா கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸுங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு வரலாம். இப்போ இந்த ரெண்டு லாஜிக்கையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை, ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு ஃபெயில்னு தான் வரணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், என்டர் கொடுக்குறேன், ஃபெயில்னு வந்துருச்சு. கரெக்டாக. இப்போ 70 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க ஜான், ஆனால் ப்ராக்டிக்கலில் 15க்கு குறைவாக இருக்குது. 84 மார்க்ஸ், மினிமம் மார்க்ஸ் 50 இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஃபெயில்னு வந்திருக்கு. இப்போ இதை ஃபில் பண்ணி பார்க்கலாமா, செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ பாருங்கள், ஜேன் ஸ்மித் 71 தியரியில் ப்ராக்டிக்கலில் 18. இப்போ
இப்போ ரெண்டுமே நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. 35யும் 15யும் தாண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேனியல் மார்டினஸ் பாருங்களேன், 53 14. இப்போ 14ங்கிறத நான் 16ன்னு மாற்றுறேன். இப்போ ஃபெயில்னு ஏற்கனவே இருக்குது. இப்போ 14 ப்ராக்டிக்கலில் 14 இருக்கிறனால தான் ஃபெயில்னு இருக்குது. இப்போ 16ன்னு மாற்றுறேன். பார்த்தீங்களா, பாஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஃப் ஆர் அப்படிங்கிற கண்டிஷனை பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஷீட்டில் பாருங்களேன். இப்போது அதே ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் தான் இங்கே இருக்கும். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 இது எல்லாமே அவுட் ஆஃப் 10க்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எலிஜிபிலிட்டி. இப்போது இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா டெஸ்ட் 1 இல்லைன்னா டெஸ்ட் 2 ஆர் டெஸ்ட் 3 இந்த 3ல் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் 7 அண்ட் அபோவ் மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். எதுலேயுமே இந்த 3 டெஸ்ட்லேயுமே 7க்கு குறைவாக தான் வாங்கியிருக்காங்க, எதுலேயுமே 7க்கு அதிகமாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நோ, எலிஜிபிள் கிடையாது, நோ அப்படின்னு வரணும். இதுதான் என்னோட கண்டிஷன். இப்போ இந்த இஃப் ஃபார்முலாவை எப்படி நம்ம ஆர் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் இங்கே எலிஜிபிலிட்டியில் வரணும். இங்கே G5ல் வர வேண்டியிருக்கு. ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இஃப் எழுதியாச்சு. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டேன். லாஜிக்கல் டெஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷனோட வரணும். ஆர் அப்படிங்கிற கண்டிஷன் இங்கே நமக்கு தேவை. ஆருக்கு உண்டான ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியாச்சு. ரெட் கலரில் வருது பாருங்கள். இப்போ டெஸ்ட் 1 இதோட மார்க்கு நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். கூட இன்னொரு கண்டிஷன் ஆர். இது இல்லைன்னா இது ஆர் D5 வந்து இருக்கலாம், இல்லை டெஸ்ட் 2 இந்த மார்க் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. கமா அடுத்தது ஆர் டெஸ்ட் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம லாஜிக்கை எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறோட ப்ராக்கெட் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிருக்கா, அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெட் கலரில் முடிஞ்சிருச்சா. இப்போ லாஜிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம கொடுக்கலாம், அதுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா கமா கொடுத்துட்டோம்னா லாஜிக்கல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ட்ரூ அப்படிங்கிறது என்ன, எலிஜிபிலிட்டி எஸ். நம்ம எப்பவுமே டெக்ஸ்ட் கொடுக்கும்போது நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தாச்சு. டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ட்ரூங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது எதன் மூலமாக தெரியும், கமா கொடுத்தோம்னா தான் தெரியும். இப்போ கமா கொடுத்ததுனால ஃபால்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம எஸ் அப்படிங்கிறது வரணும். 7க்கு அபோவ் வரந்தால் எஸ் வரணும். 7க்கு பிலோவில் இருந்தால் நமக்கு ஃபால்ஸ். அங்கே என்ன ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதுவும் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால டபுள் கொட்டேஷனில் கொடுத்துக்கலாம். நோ டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். எந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், இஃப்க்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராக்கெட், இஃப் ஃபார்முலாவோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இதை டபுள் பண்ணி ஃபுல்லாக என்டையர் காலம்ஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ மார்க்ஸ் மாற்றி பார்க்கலாம். இப்போ இந்த நோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3 டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 எதுலேயுமே அவங்க இந்த சாரா வில்சன்ங்கிற ஸ்டூடெண்ட்டு 7க்கு மேலே இல்லை. இப்போ இவங்க மாற்றலாம். 2 இருக்கிற இடத்துல 8ன்னு மாற்றலாம். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம இஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஆர் அண்ட் இது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸு மூலமாக யூஸ் பண்ணி நம்ம வெரைட்டி ஆஃப் பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம 3 கண்டிஷனையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன்.